உன் பொறுமைக்கு நான் தரும் பரிசு, அதனை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு. அப்படி என்ன பரிசு கடவுள் எனக்கு தரப்போகின்றார்? தினம் என்னை வாட்டுவது, அதாவது தினம் என்னை எப்படியாவது சோய்த்து கொண்டிருப்பதுதானே அவருடைய கடமையாக இருக்கின்றது. இப்பொழுது என்ன புதிதாக சொல்கிறார் என்றெல்லாம் நீ எண்ணத் தோன்றும். ஆனால் அது மிகவும் பொய்யான ஒரு விடயம். உன்னை இவ்வளவு காலமும் நான் சோதித்தது உன் வளர்ச்சியும் உன் பொறுமையும் உன் நம்பிக்கையும் எப்படி இருக்கின்றது என்பதை பார்ப்பதற்காகத்தான். நீ வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் பல சோதனைகளை உனக்கு தந்தேன். அந்த சோதனைகளையும் தாண்டி நீ வந்து நிற்கின்றாய் என்றால் இனி உன் வெற்றிப்படிகள் உன் கையில் கிடைத்துவிடும். இனிவரும் நாட்கள் நீ கலக்கம் கொள்ள தேவையில்லை. உடனடியாக உனக்கு வெற்றிக்கனிகள் கிடைக்க இருக்கின்றது. ஏனெனில் நீ கடந்து வந்த கஷ்டங்கள், கண்ணீர்கள், சொல்லாமல் அழுத நாட்கள் எல்லாம் எனக்கு தெரியும். அப்பொழுதும் நீ என்னைத்தான் திட்டியிருக்கின்றாய். கடவுளே, என்னை நீ ஏன் படைத்தாய், ஏன் இப்படி துன்பப்பட வைக்கின்றாய் என்றெல்லாம் அழுத நாட்கள் எனக்கு தெரியும். நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். ஆயினும் உனக்குரிய சோதனை காலம் முடியாவிட்டில் அப்பொழுதே வெற்றியை பெற்றுவிட்டேன் என்ற தலைக்கணத்தில் இப்பொழுது தோல்வியை அடைந்திருப்பாய். அதனால்தான் உன்னுடைய பொறுமை காலம் முடியும் வரை நான் பொறுமையோடு இருந்தேன். அதே நேரம் உன்னுடைய கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளும் சக்தியை உனக்கு வழங்கியிருந்தேன். இப்பொழுது நீ கவலை கொள்ள தேவையில்லை. உனக்குரிய வெற்றி உன்னை வந்தே சேரும். நீ பொறுமையோடும் நம்பிக்கையோடும் செயற்படு. எல்லாம் நல்லதாக நடந்தே தீரும்.